பல காரியங்கள் சொல்லுவீங்க. There are many roles in the Bible for a father and a husband as the head of the home. But I just want to highlight there three lah. He's a protector. குடும்பத்துக்கு அவர் தான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறவர். He is a protector. He is the provider. குடும்பத்தோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறது அவர் தான். ஹீ இஸ் த ப்ரொவைடர். ஓகே, குடும்ப தேவைகள் எல்லாத்தையும் அவர் தான் கவனிக்கணும். அஃப்கோர்ஸ் டுடே தீஸ் டேஸ் இந்த காலத்தில் பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் அல்டிமேட்லி த ரோல் ஆஃப் ப்ரொவைடிங் இஸ் த ஹஸ்பண்ட்ஸ் ஜாப். That one you cannot run away from it, okay? And then மூணாவது வந்து ப்ரீஸ். ஹீஸ் த ப்ரீஸ். சபைக்கு எப்படி போதகர் வந்து தலைமைத்துவம் கொடுக்குறார் ஆவிக்குரிய காரியங்களில், குடும்பத்தில் வந்து தலைமைத்துவம் ஆவிக்குரிய காரியங்களை கொடுக்கறது வந்து கணவர். ஸோ ஹீஸ் த ப்ரீஸ், ஹீஸ் த ஷெப்பர்ட் ஆஃப் த ஃபேமிலி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த்ரீ மெயின் ரோல்ஸ் that I want to focus on. இந்த மூணு ரோலில் வந்து முக்கியமாக இன்னைக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து த தேர்ட் ரோல். மூணாவது காரியம், குடும்பத்துக்கு ஆவிக்குரிய தலைவர், ஆவிக்குரிய போதகர். குடும்பத்தில் யார்? ஹூ? கணவர். பேசுங்க, பயப்படாதீங்க. ஓகே, எஸ், த மேன், த ஹஸ்பண்ட், யூ ஆர் த ஸ்பிரிச்சுவல் ஹெட். பட் and so but you know it is not happening, right? You know it's not so true in most of our families, not all the families, but most families. The head is of the priest of the home is not the father. You all are. நீங்களாம் இருக்கிறீங்க, அதனால தான் இந்த சர்ச்சில் இருக்கிறீங்க. ஓகே, but there are many fathers out there who are not the priest. So has a father, has a provider, has a priest, has the protector. You have dreams for your children. உங்கள் பிள்ளைங்க வந்து உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். எந்த அப்பாவுக்கு பிள்ளை நாசமாக போகணுன்னு ஆசை? எல்லா அப்பாவுக்கும் அந்த ட்ரீம் வந்து பிள்ளை பிறக்கும் போது என் பிள்ளை நல்லா பெருசாகி நல்ல காரியங்க என் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கணும். என்ன நடக்கணும்? என் பிள்ளைக்கு என்னெல்லாம் இருக்கணும்? வாட் இஸ் யுவர் ட்ரீம்? If I ask you, Lawrence, what would you want for your child? To do well in their lives. That's all we want. அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். ஸோ நல்லா இருக்கணும்னா, this is just I took from the internet. We want 5 C's for our children. 5 C's, okay? 5 C's. And what are they? They must have cash. குறை இருக்கக்கூடாது, பணத்துக்கு குறை இருக்கக்கூடாது. என் பிள்ளை நல்லா இருக்கணும், கேஷ் இருக்கணும், கிரெடிட் கார்டு இருக்கணும். அப்புறம் வந்து என் பிள்ளைக்கு வந்து கரியர், நல்ல வேலை இருக்கணும், பெருசாகி நல்ல ஒரு வேலையில் இருக்கணும். And they must also have maybe a country club membership. அது கொஞ்சம் ஹை லெவலில், பட் இருந்தால் very good. That means my child is very successful. And then of course we also want our children to have a house, a condominium. And of course we dream that our child of course will have a car. All right, so 5 C's. Like it's all about the world. உலகத்தில் எல்லா அப்பா அம்மா எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு ஆசை அதுதான், என் பிள்ளைக்கு இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் என் பிள்ளை சக்ஸஸ்ஃபுல். வெரி குட். உலகம் அவரை பார்த்து, வாவ், you've brought up your child very well, he's so successful. அப்படி தானே உலகம் சொல்லும். Yes or not? Success is measured that way. But this morning I just want you to take home this. Make sure இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல. It's good to have all that. But beyond all that, make sure your child has one F. One F. And what is that F? Faith in our God. ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த விசுவாசம் அது இருக்கணும். அது வந்து மேக் ஷுவர் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அது இருக்குது அப்படின்னு. அதுதான் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். அந்த ஃபெய்த், அந்த ஆழமான ஃபெய்த், அவர் காட், நம் ஆண்டவர் இதை கொடுக்கணும், இதை வந்து பாஸ் பண்ணணும். அதை செஞ்சோம்னா more than enough. Yesterday, actually this week, from last Sunday, we all know that Brother Vincent lost his sister. And since last Sunday to yesterday, there were quite a number of funerals. You know, a lot of homegoings are happening. So yesterday was the homegoing service of one of our very close church members from the days when we were in Penang. He's a very active man. And I was just following the service online, and the daughter
who was my Sunday school children during the times I was there. Now, that girl was giving eulogy. அவங்க eulogy கொடுத்தாங்க அவங்க மகன். ஸோ அந்த மக யூலாஜி கொடுக்கும்போது these were just captured me because நானும் இந்த மெசேஜ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ suddenly that thing, she said, she calls her father Naina. She said, எங்கள் நைனா வந்து எனக்கு வந்து பெரிய பணமோ என்ன பெரிய வீடோ ஒன்றுமே கொடுக்கல, பிகாஸ் he was a poor man. எங்கள் நைனா வந்து ரொம்ப ஏழையான மனுஷன். பட் ஒன்று வந்து எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாரு, எங்கள் நைனா எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதுதான் ஆண்டவர், ஜீசஸ். That was what she said in the eulogy. You can go online and check. But that is it. That is it. At the end of the day, our children can say, my father gave me Jesus. My father gave me faith in God. And that is more than enough. More than enough. Okay? So, with that, let me just quickly go to the whole aspect of God calling us. இன்னைக்கு வந்து நம்ம வாசிச்ச வேத பாகம் வந்து சங்கீதம் 145வது சங்கீதம். சில வசனங்கள் தான் வாசித்தோம். பட் முக்கியமாக இந்த 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, if you read if you look at Psalm 145 verse 4, அங்கே வந்து what is God is telling that one generation, that is my generation. Then there's the generation of my son. Okay, that's one generation. And then after him, there's a generation of my granddaughter and grandson, Jaden and Shiloh, their generation. There are already 3 generations. Uncle's generation, Uncle Paul Peter's generation is another generation. So there are about 4 generations in this church. Okay, இந்த 4 தலைமுறையும் முக்கியமாக என்ன செய்யணும்னா, உம்முடைய கிரியைகளை, தேவனுடைய கிரியைகளை, புகழ்ச்சியை சொல்லணும். Tell commend the works of God, his mighty works. Simply means God is so great. God is so great. You need to tell that. That's what the verse is telling. அதை சொல்லுங்க, நான் பெரிய தேவன், நான் சாதாரணமான தேவன் இல்லை, உங்களை அழைத்த தேவன், சன்னதியாக உங்களோடு இருக்கிற தேவன், என்னை பற்றி சொல்லுங்க. That is what this verse is telling. And if you move on, verses 5 and 6, it talks about that. Basically, talk about me. Talk about my splendor, my glorious splendor. Tell of my power. Tell of my awesome works. எவ்வளோ பெரிய தேவனை நம்ம வச்சுருக்கிறோம், எவ்வளோ வாட்டி நம்ம அதை பாக்கெட்டில் போட்டு பூட்டி வச்சுக்குவோம் தானே. we pocket him and then we carry him, but we don't talk about him. And even if we talk, we are very, very careful. We don't offend anybody. We are very careful in talking about this great God. But what God is telling is, tell about me, declare about me. And the verses எல்லாம், you go on, you read, you go home and meditate on this verse. நீங்கள் வீட்டில் போய் இந்த சங்கீதத்தை வாசிச்சு பாருங்க. முழுவதுமாக அந்த சங்கீதம் ஆண்டவரோட புகழ்ச்சியை தான் சொல்லுங்க, பேசுங்க, அறிக்கையிடுங்க அப்படின்னு தான் சொல்லுது. So basically God wants fathers, of course mothers too, talk about God. Talk about this great God to your children. Talk about this mighty God to your children. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். But I was very touched by Brother James. Those of you all who had the wake service during Sister Lily's wake service. I've heard a lot of testimonies by lots of people. But very rare do you hear the family member, that means if the husband has passed away, the wife speaking, or when the wife has passed away, the husband speaking at the funeral. Very, very rare. But I was really touched by Brother James' testimony. I don't know how many of you all heard how he was sharing with his son and his daughter by his side. He was sharing about how God carried him through that whole period of taking care of his wife. It was a very painful time, you know. அது கஷ்டமான காலகட்டம். அந்த கஷ்டமான காலகட்டத்தில் எப்படி ஆண்டவர் அவரோட பேசினார், எப்படி ஆண்டவரோடு அவர் வந்து உறவாடினார், எப்படி ஆண்டவர் தைரியப்படுத்தினார், விசுவாசத்தை கட்டுனார். And he was sharing, and it was not a short testimony. He was going on and on and on and on. He was speaking from his heart. He was speaking from his heart the goodness of God at that point of his life.
And that is what God expects fathers to do. Fathersக்கு வந்து பெண்கள் வந்து சாட்சி சொல்லுங்க, உளுந்தடிச்சு வந்துடுவாங்க. அவங்க உள்ள ஏல ஸ்டார்ட் பண்ணி ஜெட்டுக்கு போயிட்டு அப்புறம் திருப்பியும் வந்து ஏக்கு வந்து அப்புறம் டபிள்யூக்கு போயிட்டு சுற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரோட புகழ்ச்சியை, இது செஞ்சார் அது செஞ்சார், மைன்யூட் டீட்டெயிலாம் சொல்லுவாங்க. ஸோ மச் ஸோ சம்டைம்ஸ் லைக் இன் அவர் MW கான்ஃபரன்சஸ் ஆல் சாட்சி நேரம் வச்சா உடனே சொல்லிடுவாங்க, கிவ் டைம், give them time. என்ன ஒருத்தர் வந்து பக்கத்தில் நின்றுக்குவாங்க, தட்டி கொடுக்க, ஸ்டாப் இன்னா போய்கிட்டே இருப்பாங்க. பெண்களுக்கு வந்து அது சாதாரணமாக பேசிடுவாங்க. சாட்சி சொல்கிறதுனா இஸ் நோ issues for them because we like to talk. But men are very silent, right or not? Correct me if I'm wrong, but generally men are quite private. Okay, ரொம்ப பேச மாட்டாங்க, சொன்னாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் முடிச்சிருவாங்க சாட்சியை. But God wants you to speak from your heart. Speak from your heart. Be transparent to your children. I'm not talking about anybody else, but to your children. Be transparent to your children. Let your children know that அப்பாவுக்கும் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அப்பாவுக்கும் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது. பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் மத்தியிலையும் பிரச்சனையின் மத்தியிலையும் ஆண்டவர் அப்பாவோட இருக்கிறாரு, அப்பாவுக்கு இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு you need to constantly pass this on to your children. So your children will know, yes, the God who is in my father is truly the God of this world. அந்த தேவன் தான் நானும் விரும்பணும். That part of it is so important. So that is the call for fathers. Don't leave இந்த காரியத்தை வந்து உங்கள் பிள்ளைங்களை ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுக்குற காரியத்தை வந்து don't leave it just to the church. Yes, the church will do a little bit. Don't leave it just to your church school teachers. Yes, கொஞ்சம் செய்வாங்க. But ultimately, it is the role of father and mother. Role of father and mother. And it's so important. Children, நீங்கள் உங்கள் பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்கள், குடும்பத்தில் யார் வந்து ஆண்டவரை பற்றி ரொம்ப பேசுவா உங்ககிட்ட அப்படின்னு கேட்டு பாருங்கள். And let me know what your children say. Is it the mother or is it the father? I think fathers, you have to rise up. Rise up. Become the priests of your family. Rise up. Talk to your children about God. No, of course you give them a lot of advice about all the things of life, but talk to them about Jesus. Talk to them of this one true God who transcends time. ஆண்டவர் வந்து தலைமுறையாக தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு வாசிச்சதுதான், ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்க அப்படின்னு. தேவன் பைபிளில் வந்து போட்டிருக்கேன்னா, ஆண்டவர் வந்து ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், அப்படிதான். இட்ஸ் a generation. ரெவலேஷன்ஸ் நம்ம என்ன வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை வாசிச்சோம்னா அங்கே என்ன போட்டிருக்கு, ஆண்டவர் வந்து he is and was and is to come. He is all eternity. He is from everlasting to everlasting. So அவருக்கு வந்து டைம் பீரியட் இல்லை. எல்லாரையும் அவர் பார்க்குறவர். முடிச்ச நம்ம தாத்தா பாட்டி பூட்டன் எல்லாத்தையும் தெரியும், நம்மளை தெரியும், நம்மளுக்கு அடுத்து வர சன்னதியும் தெரியும். ஸோ he wants that thing to be passed on. This thing to be passed on. So don't let there be a break. That's what I'm saying. Don't let there be a break, okay? And if you see Deuteronomy 6:6-7, நீங்கள் வந்து உபாகமம் 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆண்டவரை தான் சொல்கிறாரு. நீ நடக்கும் போதும் ஆண்டவரை பற்றி பேசு, நீ உட்காரும் போதும் ஆண்டவரை பற்றி பேசு, படுக்கும் போதும் பேசு, எங்கே போனாலும் பேசிக்கிட்டே இரு ஆண்டவரை பற்றி, ஆண்டவரோட வார்த்தையை சொல்லிக்கிட்டே இரு உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட அப்படின்னு. ஆஃப்கோர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், அப்படியா, எப்படி அதெல்லாம் செய்கிறது? cannot. How to tell our children all the time about God? Then our children will say that, ஐயா அப்பாவா, ஐயோ ஜிஜிலா, அப்பா எப்போதும் ஆண்டவரை பற்றி தான் பேசுவார் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க சொல்லிடுமே. Sometimes it happens. So that is the challenge. That is the challenge for us today. அதுதான் சவால். பிள்ளைங்க வந்து எப்படி மறுமொழி கொடுக்குறாங்க. You see, in life
we live in a society, நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு சபையில் சமுதாயத்தில் இருக்கும்போது பல சத்தங்கள் நம்ம கேட்குறோம். There are many voices that speak to us, many voices, and these are the challenges we face today. இந்த சத்தங்களை நம்ம கேட்கும் போது நம்ம என்ன செய்வோம்? அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்போம். முக்கியமான சத்தம் நம்மளோட சொந்த சத்தம், our self voice, the voice of self. Voice of self will tell the father, hey, நீ லூசலா, நீ போய் உன் பிள்ளைகிட்ட பற்றி ஆண்டவரை பற்றி சொல்ல போறியா? நீனே ஒழுங்காக ப்ரே பண்ணுறதில்ல, நீனே ஒழுங்காக பைபிளை வாசிக்கிறதில்ல, நீ போய் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறியா? That's a self, it will come and condemn you, kuto you, and it will say, oh, some of us have gone through tough times bringing up children. Those of you in your senior years, அந்த வாலிப காலம் வரும்போது பிள்ளைங்க கொஞ்சம் ரிபேலியஸாக இருப்பாங்க, பிரச்சனை கொடுப்பாங்க. Not every child will be strong in the Lord. You do your part, but your child still goes off track. Then you condemn yourself. I am a failure. I have failed as a father. I've lost my testimony because my child has gone off track. It's your self-condemnation. அதுதான் உங்கள் சொந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த inner voice speaks to you and condemns you and tells you you are no good father. Don't listen to that voice. Don't listen to that voice. Okay? Then along with that comes another aspect, the voice of man. Voice of man means people, family, friends, your colleagues. Sometimes you look at them, they're working very hard. You also work very hard, but income that is coming is not enough to sustain your family. வரவு கூட வருது, காசு வருது, but செலவு அதுக்கு மேலே. You feel a failure as a father also. ஒரு அப்பாவாக இருக்கும்போது your wife will also kuto you lah. Wife sure, right? Wife will say, no, not enough money lah. What you doing lah? Wife will also. So you also hear the voice of your wife, criticisms, condemnation, and then you feel, haya, innala, I am a loser again. I'm not a good father lah. I cannot provide enough for my children lah. I work and work and work and work and still not enough. Or those of you who have lots of friends, you have a lot of friends, okay? நிறைய friends இருக்கிறாங்க. So if I'm to spend time with my children, my time is gone. I don't have enough time for myself, me time. எனக்கும் நேரம் வேணுமே, நானும் வெளியே போகணும், என் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பாடணும், குத்தாடணும், சிரிக்கணும், இது பண்ணணும், அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் செய்யணும்ல. ஹேண்ட்ஃபோனுக்கு எனக்கு டைம் வேணுமே, நான் ஹேண்ட்ஃபோனில் எல்லாம் பார்க்கணுமே, மெசேஜஸ்லாம் பார்க்கணுமே. How many fathers and mothers are hooked to the handphone today? We know that, right? You know that. You see that everywhere. So parenting is very challenging. To be a dad in these times is challenging, no doubt about it. And this is the challenge. So you have struggles within yourself. You feel you are not right enough to be a good father. And then, of course, the next voice that will speak to you is Satan. This is a very powerful voice that is at work all the time. All the time. இந்த நேரத்தில் கூட சாத்தானோட சத்தம் அங்கே தான் இருக்குது. சாத்தான் எப்போதும் ஏவாளியே அவன் ஏமாத்தினவன், உங்களை ஏமாற்ற மாட்டான், ஏமாற்றுவான், சொல்லுவான், ஏய் நீயால இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிற, ஒய்ஃப் போனால் பத்தாது, போதும் ஒய்ஃப் போட்டோம், நீ வீட்டில் இரு. Satan will tell. See, wife டக்கு டக்குன்னு கிளம்பிடுவாங்க சண்டே. I'm not praising wives lah, but that's the truth, isn't it? அவங்க நாளைக்கு சர்ச்சுக்கு இன்றைக்கே எல்லாம் கிளம்பிடுவாங்க, சாரி எல்லாம் சட்டை அயன் பண்ணி எல்லாம் வச்சுருவாங்க. But fathers become a bit lazy in the morning. So பரவாயில்ல, இன்னைக்கு டயர்டாக இருக்குது, நீ போ அப்படின்னு. That's the voice of Satan telling you, stopping you from going to church. Yes or not? Or Satan will tell you, what? That woman told that you are the priest, you are the head of the church, head of the home. நீ தான் ஆவிக்குரிய தலைவர்னு அந்த பொம்பளை சொல்லிட்டு போயிடுச்சு. பட் நீ, உனக்கு தகுதி இல்லை. உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ உன் ஒய்ஃப் எப்படி ப்ரே பண்ணுறாங்க, உன் ஒய்ஃப் எப்படி அபிஷேகத்தில் ப்ரே பண்ணுறாங்க, உனக்கு அந்த அபிஷேகம் இல்லையே. ஸோ ஒய்ஃப்கிட்டே விட்டுரு. நீ ஏன் போய் அதில் போய் சம்போத்தாங்கன்னு பண்ணுற? ஒய்ஃப் செய்யட்டும், நல்லா செய்கிறாங்களே செய்யட்டும். அவங்க வர்ஷிப் லீட் பண்ணுறாங்களா, லீட் பண்ணிட்டோம். ஃபேமிலி ப்ரே அவங்க லீட் பண்ணுறாங்களா, செய்யட்டும். See, that's the voice of Satan, He'll come and tell all these funny things to you and disqualify you. Now, let me tell you this.
You may not be on par with your wife in terms of spirituality. Your wife may be very, very deep in the Lord. That doesn't mean you are disqualified as the priest. Always remember that. எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு 90% ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு 30% தான் இருக்கலாம். பட் ஸ்டில் இன் த சைட் ஆஃப் காட், ஆண்டவருடைய கண்களில் நீங்கள் வந்து ஹையர் தான். நீங்கள் ஹையர் தான். உங்களோட பொறுப்பை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஸோ டோன்ட் அலவ் சேட்டன் டு ட்ராப் யூ. The voice of Satan. அந்த சத்தத்தை கேட்காதீங்க, ஓகே? And of course, this one is the voice of the world. I don't have to say. The world and its pressure, the world and its thinking patterns. இந்த காலகட்டத்தில் உலகம் வந்து பலவிதமான பேரண்டிங் வேல்யூஸ் சொல்லி கொடுக்கும். இது பரவாயில்ல, அது பரவாயில்ல. இந்த காலத்தில் வந்து I've heard many fathers telling, or even fathers lah, mothers very rare, but fathers have said this, Nola, I will not tell about God to my child because they must have the freedom of choice. என் பிள்ளை பெருசாவி அவன் வந்து தெரிந்து கொள்ளட்டும் எந்த தேவன் அவனுக்கு வேணும் அப்படின்னு. அவன் சூஸ் பண்ணிட்டோம், அவன் சூஸ் பண்ணிட்டோம். ஃப்ரீடம். ஹவு கேன் ஐ புஷ் மை பிலீஃப் டு மை சைல்ட்? வெரி சேட், isn't it? Very sad, very sad. That is very wrong. That's the value of the world. அதுதான் உலகத்தோட வேல்யூ. அதுக்கு விழுந்து விடாதீங்க. You must be so full of zeal for your God. You must be so sure that this is the God, my God, and I must give it to my child. You must have that conviction. So don't listen to the world. Don't listen to ambition, studies, grades, exams, excellence. All that is good. But as I said just now, முதல்ல நான் சொன்ன மாதிரி சக்ஸஸ் இம்பார்ட்டன்ட் தான். பிள்ளை நல்லா படிக்கணும்னா கிரேட்ஸ் நல்லது தான். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல காரியங்களும் பிள்ளைக்கு வேணும் தான். பட் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறது ஆண்டவர். மத்தேயு 6:33, Matthew 6:33 says, seek ye first the kingdom of God and all its righteousness. ஆண்டவருடைய ராஜ்யத்தை முதல்ல தேடுங்க, முதல்ல அதை தேடுங்க, அப்புறம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Everything else will be added unto you. We need to take hold of that verse. Yes, my God is a promise-keeping God. He will do it. So don't listen to the voice of all these things, but listen to the voice of God. The voice of God. And what does the voice of God say? ஆண்டவருடைய சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுங்க. ஆண்டவருடைய சத்தம் என்ன சொல்லுது? யோவான் 15:16 நீங்க என்னை தெரிந்து கொள்ளல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். I chose you. எருமையாலும் அதான் பார்க்குறேங்க. தாயின் கருவில் இருக்கும் போதே நான் உங்களை தெரிந்து கொண்டுட்டேன். நீங்கள் இந்த சின்ன பையனாக இருந்து பெருசாகி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணின் மூலமாக உங்களுக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் பிறந்து இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் தகப்பனாக இருக்கணும்னு நான் தெரிந்து கொண்ட ஒரு காரியம். I have chosen you. You are supposed to be the father of so and so and so. So you do it. God chose you. அதை வந்து பிடிச்சிக்கொடுங்க. இன்னைக்கு நான் அப்பாவாக இருக்கிறேன்னா அது ஆண்டவர் கொடுத்த choice. ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டார். God has appointed you. It's an appointment. It's a call. It's an appointment. அதை வந்து கட்டியாக பிடித்து கொள்ளுங்க. Okay? So that is so important. Okay? And don't forget that. And I want you to look at Judges 2:10. This verse actually, I've never read this verse before. In the Vasano, நியாயாதிபதிகள், Judges 2:10. God just showed me this verse out of the blue. I've not really, in fact, I've never even seen that verse. So I've always overlooked it. But as I was preparing this verse, God reminded. This, after the whole generation had been gathered to their ancestors, after the whole generation had been gathered to their ancestors. Okay, this generation is, if you go back and read, you will know, is Joshua's generation. யோசுவாவுடைய சன்னதி, தலைமுறை. யோசுவோட தலைமுறை உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு. This is the generation that saw the falling of the wall of Jericho,
பயங்கரமான அற்புதங்களெல்லாம் காண்டின சன்னதி. The generation that saw all these wonders and miracles God was doing. So this generation went away. அந்த ஜெனரேஷன், அந்த தலைமுறை அப்படியே எல்லாம் போயிட்டாங்க, செத்துட்டாங்களா, all gone. அடுத்த தலைமுறை, the next generation that grew up, who knew neither the Lord nor what he had done for Israel. அடுத்த தலைமுறை இஸ்ரவேலின் தேவன் அந்த பழைய தலைமுறைக்கு என்னெல்லாம் செஞ்சாரு தெரியாது. They didn't know. Very sad. Statistics சொல்லுது that 3 தலைமுறை நம்ம சொல்லாமல் விட்டோன்னா 4வது தலைமுறை தெரியாது அப்படின்னு. That is statistics. பட் வேதம் சொல்லுது ஒரு தலைமுறை தான். ஒரு தலைமுறை மறந்துச்சு சொல்கிறதுக்கு, அடுத்த தலைமுறை ஐயோ தான், ஆண்டவரை பற்றி தெரியாது. இட்ஸ் வெரி சேட். தென் ஆஃப்கோர்ஸ் ஆண்டவர் நம்மளை விட்டு விடுறதில்ல. அப்போ அவர் தகப்பனா தாயா மறுபடியும் மீட்டுக்கொள்கிறாருல அவங்க ஜனங்களை. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு டேக் நோட் ஆஃப் திஸ், தட் இட்ஸ் அ சேலஞ்ச். இஃப் யூ டோன்ட் டெல், த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வி வில் லூஸ் தெம், ஆர் த ஜெனரேஷன் ஆஃப்டர் தட். வி ஆர் ஆல்ரெடி லூசிங் ஸோ மெனி. ஓகே, நிறைய எவ்வளோ பிள்ளைங்களை நம்ம இழந்து விட்டோம். நம்ம குடும்பங்கள்லாம் பார்க்கும்போது எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருந்தவங்க இப்போ தூரம் போயிட்டாங்க. we have lost them. So let that not happen. Okay, this is actually in a way a warning for us lah. Okay, be careful. If you don't share, if others, you are not intentional, நீங்க நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் இன்டென்ஷனாக இல்லாட்டினா, நீங்கள் அந்த வைராக்கியத்தில் இல்லாட்டினா, what will happen is we will lose our children. Okay, that's so important. As I said just now, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், ஆவிக்குரிய நிலைமையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, but tell about God to your children. Tell about God to your children. Your experience with God may be just ankle deep, or it may just be knee deep, or it could be to the waist. Your experience with God, your walk with God, it can be கீழே இருக்கும், மேலே இருக்கும், கூட இருக்கும், or you could be swimming with God, so close to God. எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் talk about God to your children. That is so very important. What is that? Yesterday, another funeral. I don't know why. I just felt that the Lord was telling me, when I was in MYF those days in KL Church, KL Church MYF இருக்கிற காலகட்டத்தில், that was about 40 years ago during Justin's timeline, the MYF. Of course, I was the MYF president of KL Church that time. And அந்த காலத்தில் அந்த சர்ச் கேர்டேக்கர் இப்போ அவர் இல்லை, பட் அவர் சின்ன ஒரு வீடு தான் இருக்கும். அந்த வீட்டில் நிறைய வாலிப பையனுங்க தங்குவாங்க. ஆக்சுவலி த கேர்டேக்கர்ஸ் நெஃப்யூஸ்லாம் நிறைய வாலிப பையனுங்க தங்குவானுங்க. ஸோ தே ஆல் வில் பி தேர். ஸோ சண்டே ஈவினிங் நம்ம MYF நடக்கும். ஸோ திஸ் பாய்ஸ் will come and join. இந்த வாலிப பையனுங்கெல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க அந்த MYF மீட்டிங்கில். And all young fellas like my batch Justin, our batch but they were very fluent in Tamil. Because MYF KL those days நீங்க தெரியுமா ash bush English da, okay, so very high-fi, very high-fi. We all walk with anyway we were like that. Okay, it was very English speaking MYF, so we hardly speak Tamil there. But these boys will come and they'll all be Tamil speaking, 100% Tamil speaking. They cannot speak English, but they will come and join. And one thing that touched me was in the painangalla, the fervor for God, ஐயோ அப்படிதான் ப்ரே பண்ணுவானுங்க, அப்படிதான் துதிப்பானுங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பானுங்க. You put our youths to shame அந்த மாதிரி. So I used to be very drawn to their faith, their faith. That was 40 years ago, okay? Then, of course,
The relationship with all these boys have continued. They are all men, they are married, they have children. Some of them also have grandchildren because they are my contemporaries. And they are all settled. And when I went for this wake service of this, their father, I think he's also related to you, right? Yeah. I went to the wake service and I realized he's got a big family, big family. It's during that time that I realized that he's got 8 children. And these boys who used to come to our MYF are his sons. And all of them, his children, his 8 of them, not one of them is away from the Lord. Correct me if I'm wrong. They're all in the Lord. 8 children, நம்ம ரெண்டு கண்ணுன்னு பொத்தி வச்சா கூட ஒன்று நழுவி போயிடும். Okay? But this man with 8 children, how did he do this? All of them are strong in the Lord. The next generation, they're all also equally strong in the Lord. And his grandchildren also are in the ministry, doing tent making ministry and all, working amongst the M's. So, tough ministry. But grandchildren, of course, he's not got great grandchildren, but they're all small. See, this uncle, his name is Uncle John from Bukit Rotan Church. His children have been leaders in so many churches in TAC, in the Klang Valley. Okay? From one man. And he's not a highly educated man, a simple man only. Simple man. Children all not highly educated either. Simple people. But on the faith, parunga, and the faith. How did that faith do it? How did this father pass on that? I think that's what God wants us to do. அதுதான் ஆண்டவர் தகப்பன்மார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது. அந்த விசுவாசத்தை கொடு. பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறேன். So, I hope that all of us take this as a challenge. The world has got lots of challenges, but you take it as a challenge. I will serve the Lord. Okay, and finally, let me end with this. God, ஆண்டவர் நம்மளுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கும்போது, He didn't leave us alone. நம்மளை சும்மா விட்டுல போய் செய்யி, பிள்ளைகிட்ட போய் சொல்லு, லாரன்ஸ் உங்கள் மகக்கிட்ட பிள்ளை ஆண்டவரை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போல. Okay, he just didn't say it. He also gives us promises. Victor, God gives us promises. God gives us promises. And one promise I want to talk about is from Psalm 112 verses 1 to 3. இந்த சங்கீதம் 112வது சங்கீதம் முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் கொடுத்த ஒரு promise. One promise. And what is the promise? Is that நீ verse 1ல இருக்கு பாருங்க. If you fear the Lord, delight in his commands. நீ என்னைய கர்த்தருக்கு நீ பயந்திருந்தா வேதத்தின் மேல் பிரியமாய் இருந்தா நான் உன்னுடைய சன்னதியை bless பண்ணுவேன். That's all. Simple thing that God asks of fathers. Of course, it's also mothers. Okay? You just fear me. Fear me, delight in my commands. Do these 2 things and talk about it to your children. I will bless your children. I will bless your children. You don't have to worry. I will bless your children. And what are the blessings? Very interesting. The 5 C's சொன்னல, இதுதான் நம்ம அலையிறோம். பிள்ளைங்க அதெல்லாம் வேணும், பிள்ளைங்களுக்கு அது வேணும்னு. You look at verse 2 and verse 3. Verse 2 says, your children will be mighty in the land. உங்களுடைய பிள்ளைகள், okay, சந்நிதியின் மேல் உன்னுடைய சந்நிதி பலத்து இருக்கும். To be very strong. That's a blessing. Your children, your children's children will be strong. Next blessing, the generation of the upright will be blessed. That's a promise. நீ எனக்கு பயந்துரு, நீ சரியா நட, என்னோட நட, don't worry, I will bless your children. That is in verse 2. Then we go to verse 3, another 2 blessings. This is what we all like. This is what we all like. Wealth and riches will be in their house. Okay, உங்க பிள்ளைகளோட
they will get everything you desire lah. They will have asti, they will have ஐஸ்வர்யம். அதுதான் அங்கே போட்டிருக்கு. ஆஸ்தி இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், எல்லாம் இருக்கும். God will give. God will give. And of course, the next blessing is the righteous will endure forever. நீங்கள் நிலைத்து இருப்பீங்க, என்றென்றைக்கும் நிலைத்து இருப்பீங்க. உங்கள் குடும்பம் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கும். That's a promise of God. That's a promise of God. All you need to do is do your part. Do your part, and God will do the rest. Blessing will overflow in your life, the life of your children. And sometimes, I must also tell this, sometimes சில வேளைகளில் நம்ம வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் இல்லாத மாதிரி இருக்கும். Sometimes, some of us go through tough times. I'm reminded of one uncle this uncle, I know him very well, was a very close family friend of ours when we were in Taiping. அவர் பேர் மிஸ்டர் ராபர்ட். ஹி வாஸ் ஹேண்டிகேப்ட். அவருக்கு கால் சரியாக நடக்க முடியாது. ஸோ அந்த ஸ்பெஷல் ஷூ போட்டு தான் நடப்பார். இஸ் அ ஹேண்டிகேப் மேன். பட் அவர் ட்ராக் சர்ச், வெஸ்லி சர்ச்சில் ஆஃபீஸில் வேலை செய்வார். ட்ராக் சர்ச் ஆஃபீஸில் வேலை செய்வார். அந்த கண்டிஷன்லேயும் ரிட்டையர் பண்ண பிற்பாடுல not faithful in serving God, very faithful in serving God. Tip-top சபை காரியங்களை அவர் பார்த்துக்குவார், Uncle Robert. And he passed away. He was a simple man, a poor man. But today I see, இன்னைக்கு அவரோட மகன், he's like a multi-millionaire. I tell you, he's a multi-millionaire, doing so well in life. The father had nothing materially, but he passed on his faith. அந்த அப்பாவோட விசுவாசம் அந்த ஆசீர்வாதம் பிள்ளையை போய் டச் பண்ணுது. This I've seen in many cases. Been in the ministry, I'm sure Pastor Justin will also say. I've seen in so many families. அப்பா ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்வார். அந்த ஆசீர்வாதம் அவர் பார்த்துருக்க மாட்டார். பட் நம்ம பார்க்குறோம் அவங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில். So I tell you, don't take this thing about God lightly. So serious. You need, God will bless you. God will bless you. God will bless you. He is a God of blessings, I tell you. You may have tough times, but don't forget, God is a God who blesses because He's a covenant-keeping God. அவர் சொன்னதை செய்வார், கட்டளையிட்டதை நிற்கும், அவர் சொன்னால் நடக்கும். So don't worry. And finally, let me finish with this. If you don't teach your children who God is, someone else will teach them everything that He isn't. Take note of that. It's a warning for you. Samibathila, there was a video. I'm sure you all have seen this video about this preacher, this Islamic preacher, talking about converting underage children. How to convert them into Islam. Did you all see that video? Pathinga thane? It's frightening, isn't it? It's happening around us, It's in Malaysia. It's in Malaysia. If we don't teach our children, these are the people who will teach them. In the school, the ustad and the ustazas will teach them. So you need to put the safeguard and keep your children with you, okay? So with that, let me end. Sorry, I took a bit of time, Pastor. I saw Pastor already restless already, okay? So happy Father's Day. God bless all of you, and may you impact the generations to come. Let's pray. ஆண்டவரே அப்பா, தெய்வமே, ராஜா, நீ நல்லவர் அப்பா. இந்த எங்களோடு பேசினதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே ராஜா நீர் தெய்வமாக இருக்கிறீர் அப்பா. எவ்வளவோ நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே, அதுக்காக நன்றி சுவாமி. அப்பா, எங்களுடைய ஜெபம் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உம்மை அறியணும் ராஜா. சந்நிதியாக ஆண்டவரே, எங்கள் சந்நிதி ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்யணும், உம்மை நம்பணும் ராஜா, உம்மை கெட்டியாக பிடித்து கொள்ளணும். என்ன நடந்தாலும் சுவாமி, இயேசு எங்களோடு இருக்கிறார். இயேசுதான் தெய்வம், இயேசுதான் இரட்சகர். அவரே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொல்ற எங்கள் சந்நிதியை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. Thank you God. You bless us, oh Father. We want to, Lord, as fathers this morning, we want to commit ourselves, oh God, that we will play our role as fathers. We will play our role especially as priests for you in our home. In Jesus' name we pray. Amen.